வணக்கம் நண்பர்களே. இன்னைய வீடியோ ஒரு இலை செடிகளை பற்றினது தான். நம்ம உணவில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய வாசனைக்காக மட்டும் உள்ள நல்ல அபரிமிதமான சத்துக்களை கொண்ட வாசனை இலை செடிகளை பற்றிய ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த ஒரு வீடியோ. அது என்னென்ன மாதிரியான மசாலா செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய பூச்செடிகள் பார்த்துருப்போம். ஆனால் சில செடிகளை பூக்களுக்காக அல்லாமல் அதோட இலைகளுக்காகவே மட்டுமே வளர்க்குறோம். அந்த மாதிரி செடிகள் தான் இன்றைக்கி நான் காமிக்கிற இந்த இலை செடிகள் எல்லாமே. இதை எல்லாமே நம்ம உணவில் வாசனைக்காகவும் சேர்க்குறோம். உணவில் வாசனைக்காக மட்டும் இல்லாமல் மற்றபடி ஒரு மருந்து பொருளாகவும் பயன்படக்கூடியது தான் இந்த ஒரு இலை செடிகள். இது எல்லாமே அன்றாட நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய இலைகள் தான். இந்த இலைகளுக்குன்னு ஒவ்வொரு இலைக்குமே ஒரு தனித்தனி வாசனை இருக்குது. நம்ம இது எல்லாமே பிரியாணி, குருமா, அப்புறம் சாலட்ஸு, சூப்ஸு இதில் எல்லாமே இந்த இலைகளை பயன்படுத்துகிறோம். சில இலைகளை கஷாயமாக கூட போட்டு குடிக்கிறோம். டீயாக போட்டு குடிக்கும்போது இதோடைய சத்துக்கள் நம்மளுக்கு அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி செடிகளை நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கும் போது மருந்து இல்லாமல் நல்ல ஆர்கானிக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷான இலைகளாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி செடிகளை இடம் இருக்கிறவங்க தரையிலையும் வச்சு வளர்க்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தொட்டிகள்லையோ இல்லைன்னா வேஸ்ட்டு வாட்டர் கேன் அந்த மாதிரி எது கிடைக்குதோ அதில் வச்சு வளர்க்கலாம். மாடி தோட்டங்களில் வச்சு வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு அருமையான செடிகள். எல்லா செடிகளையுமே என்னால் இதில் காமிக்க முடியல. சிலதெல்லாம் கிரவுண்டில் வச்சுருக்கேன். தொட்டியில் இருக்கிறத மட்டும் பக்கத்தில் எடுக்கக்கூடியதை மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த இலை செடிகள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனி தன்மை இருக்குது, வாசனையும் இருக்குது. ஒவ்வொரு செடியாக பார்க்கலாம். முதல்ல காமிக்கிற இந்த செடி ரம்ப இலை செடின்னு சொல்லுவாங்க. மெயினாக இந்த இலைகளை பிரியாணியில் யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு கடையில் தனித்தனியாக நம்ம வாங்க போனோம்னா ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. இதே செடி நம்ம வீட்டில் வளர்க்கும் போது ஒரு சின்ன செடியாக வச்சா கூட போதும், நிறைய மல்டிப்ளை ஆயிரும். அதில் நிறைய வேர்கள், பக்க வேர்கள் கீழே அது பட்டு நிறைய செடிகள் நம்ம இதிலிருந்து ஒரு செடியிலேருந்து பல செடிகளை உருவாக்க முடியும். இந்த செடியை சீரக சம்பா அரிசி கூட இந்த பிரியாணியோடு சேர்த்து சமைக்கும் போது ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும். தனியாகவே இந்த இலைக்குமே அந்த கிட்டத்தட்ட ஒரு சீரக சம்பா வாசனை இருக்கும். இதில் நிறைய விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், சோடியம், அயன், ஜிங்க் சொல்லவே முடியாது நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த இலைகளை டீயாக கூட போட்டு சாப்பிட்லாம். மற்றபடி தக்காளி சாதம், குஸ்கா அந்த மாதிரி எம்டி ரைஸ் கூட சேர்த்து இந்த இலையை நம்ம சமைச்சு எடுத்துக்கும் போது நல்ல டைஜஷன் பவர் ரொம்ப நல்லா இருக்கும். கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு ஒரு அருமையான இலை செடின்னு கூட இதை சொல்லலாம். இந்த செடி எல்லா நர்சரிலையுமே கிடைக்குது. மினிமம் ரொம்ப ரொம்ப விலை கம்மி தான். 30 ருபீஸ்லேருந்து கிடைக்குது. 30 ருபீஸ்க்கு ஒரு சின்ன கன்று வாங்கிட்டு வந்தாலே போதும். இந்த செடி நம்ம பிரியாணிலலாம் போடுவோம் பார்த்தீங்களா, இலை, பட்டை, அதோடு சேர்ந்தது கருவாப்பட்டை இலை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலைகளை காய வச்சு நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். குருமாக்கள்லாம் பயன்படுத்துவோம் இந்த இலைகளை. இது குரு மரம் வகையை சார்ந்தது. நம்ம தொட்டிகள்லே வளர்க்கலாம். இப்போ நான் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன், சின்ன செடின்றனால. கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா ஒரு பெரிய சைஸு ட்ரம்மு அந்த மாதிரி கூட நம்ம அதுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம். கட் பண்ணி ப்ரூன் பண்ணி விட்டு நம்ம அந்த தொட்டிக்குள்ளே வச்சு வளர்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பட்டை இந்த மரத்தோட பட்டைகளை காய வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டைகள் தான் நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணுறோம். நல்லா அதீத மருத்துவ குணம் கொண்டது. இந்த பட்டையை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம வச்சு எடுத்துக்கும் போது விஷம் கடிக்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. விஷம் அந்த கடிப்பட்ட இடத்துல அரைச்சி நல்லா விழுது மாதிரி அரைச்சி அந்த இடத்துல பத்தா போடும்போது அந்த விஷம் கூட இறங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டையை டீயாக குடிக்கிறது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கணையத்துக்கு இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குன்றாங்க. அதே சமயம் வாய் புண்ணு, அதாவது வாய் ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வயிற்றுல புண்ணு இருந்தால் தான் அந்த மாதிரி ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயிற்று புண்ணுலாம் ஆற்றுறதுக்குமே இந்த பட்டையோட கஷாயம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செடியை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். கேரளா ஆன்லைன் செல்லர்கிட்டேருந்து வாங்கினேன். லோக்கல் நர்சரிஸில் கிடைக்குதான்னு தெரியல. 100 ருபீஸ்னு வாங்கினேன்.
இந்த செடி வந்து கிராம்பு செடி, கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு கொஞ்சம் பட்டை இலை செடி மாதிரி தான் இருக்கும். இதுவுமே குறு மரம் வகையை சார்ந்தது தான். இதில் வந்து ஒரு பூக்கள் பூக்கும். அந்த பூக்களை தான் காய வச்சு நம்ம கிராம்பா வந்து பயன்படுத்துகிறோம், மசாலாக்களில் பயன்படுத்துகிறோம். இதோட இலைகள் பயன்படுத்துறது இல்லை, அந்த பூவு தான் நம்ம இதில் வந்து பயன்படுத்துகிறோம். இந்த கிராம்புமே வந்து நிறைய நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்தது, கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது, செரிமானத்தை தூண்டக்கூடியது. நம்ம பல்வலி அப்போ வந்து சொத்த பல்லுலாம் இருக்கிற இடத்துல ஒரு கிராம்பை கடிச்சிட்டு இருந்தா, கொஞ்சம் நேரம் கடிச்சிட்டு இருந்தா அந்த பல் வலிலாம் போகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிருமிகளை வந்து அந்த இடத்துல கொல்லக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த செடியுமே நம்ம வந்து மாடி தோட்டங்களில் வளர்க்கலாம், தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம். இதுக்குமே வந்து நல்ல ஒரு நம்ம கிளைமேட்லேயுமே நல்லா வளருது. சிலப்போ சொல்லுவாங்க குளிர் பிரதேசத்தெல்லாம் வரும் அப்படின்ட்டு, அப்படி இல்லை, நம்ம கிளைமேட்டுக்குமே இந்த செடி வந்து நல்லா வளருது. இந்த செடியுமே வந்து லோக்கல் நர்சரி, சின்ன நர்சரிஸ்லாம் கிடைக்காது, பெரிய நர்சரிஸில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் நாகர்கோயிலில் ஒரு நர்சரியிலேருந்து இந்த செடியை வாங்கினேன். அடுத்தது இது வந்து மிளகு செடி. இதுலேயுமே காய்க்கிற காய்கள் தான் வந்து நம்ம கண்டிப்பாக மசாலாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாவசியமான பொருள்னு சொன்னால் இந்த மிளகு சொல்லலாம். நம்ம அஞ்சரைப்பட்டியில் கண்டிப்பாக எல்லாருடைய வீடுகள்லையுமே இருக்கும். விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் கொண்டது. மசாலாக்களில் மிளகு இல்லாத நம்ம குழம்போ எது செஞ்சாலும் சரி, கறியோ எது செஞ்சாலும் சரி, இந்த மிளகு இல்லாமல் நம்ம சமைக்கிறதே இல்லை. மசாலாக்களின் ராஜான்னு கூட இதை சொல்லலாம். இதில் வந்து மேங்கனீஸ், அயன், விட்டமின் சி, கே அப்படின்னு நிறைய தாதுக்கள் வந்து நிறைஞ்சது. சளி, இருமல், ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கெலாம் வந்து இந்த மிளகு வந்து ஒரு அருமருந்துனே சொல்லலாம். கொலஸ்ட்ராலையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஹார்ட் பிளாக்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து அடிக்கடி எடுத்துக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. மிளகு செடி எல்லா நர்சரியிலையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இந்த செடி வந்து ஒரு மல்லி இனத்தை சார்ந்தது தான், ஆப்ரிக்கன் மல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நார்மல் கொத்தமல்லிக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த கொத்தமல்லி இலைக்கு உள்ள அதே வாசனை தான் இதுக்கும் இருக்குது. செடி நல்லா இருந்தது. இந்த மழைக்கு வந்து ஃபுல்லாக நனைஞ்சு அப்படி ஒரு மாதிரியா லீவ்ஸ்லாம் ஒரு எல்லோ கலராக ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடியை வந்து நிறைய மணல் சேர்த்து வைக்கணும். கொஞ்சம் மழை இல்லாத இடத்துல தள்ளி வைங்க. கிரவுண்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, தொட்டியில் இருக்கும்போது மழை நீர் படாத இடத்துல வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இதையுமே நம்ம நார்மல் மல்லி இலை மாதிரி, மல்லி இலையை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ, சாம்பார், குழம்பு, பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த இலையை வந்து யூஸ் பண்ணலாம். சாலட்ஸில் கூட யூஸ் பண்ணலாம் இந்த இலையை. இந்த இலை ரொம்ப இருந்ததுன்னா இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா கூட நம்ம ரசத்துக்கெலாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாகர்கோயில் சைட்லாம் இந்த இலையை வந்து ரசம் இலைன்னே சொல்கிறாங்க. நானும் இந்த செடியை வந்து விலைக்கு வாங்கலை. ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டில் இருந்து தான் ஒரு சின்ன இதான் கொடுத்தாங்க, கொண்டு வந்து வச்சேன், நல்லாவே வருது. இதுலேயுமே ஒரு ஸ்பைக் மாதிரி வந்து பூக்கள் வருது. அதில் வந்து விதைகள் பிடிச்சி அந்த விதைகள் பட்டு பட்டு ஒரு கன்று வச்சாலே போதும், நிறைய வருது. அடுத்தது வந்து புதினா. புதினா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மணமூட்டி, நல்ல ஒரு மணமூட்டி. அதே சமயம் அந்த புதினா கீரைக்குமே வந்து அதிக அளவு மருத்துவ குணம் இருக்குது. இது ஒரு நல்ல மணமூட்டியாக இருந்தாலும் இதுக்குமே வந்து தொண்டை புண்ணை ஆற்றுறதுக்கு உண்டான சக்தி இருக்குது. சளி தொல்லை, வாயு தொல்லை, வயிற்று புழுக்களை வெளியேற்றுறதுக்கெல்லாம் இந்த புதினா கீரை ரொம்ப நல்லது. இதை சட்னியாவோ துவையலாவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். புதினா வந்து உடலுக்கு வந்து ஹீட்டு கொடுக்கறதுனால மூலம் அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி இதை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த குச்சிகளை வச்சாலே அதிலேருந்து நிறைய நம்ம வந்து புது செடிகளை உருவாக்கலாம். இதுலேருந்து ஒரு எண்ணெய் கூட தயாரிக்கிறாங்க, மென்தால்ன்ட்டு. அது ஒரு தலைவலிக்கு ரொம்ப நல்லது. இந்த இலைச்செடியை வந்து சர்வ சுகந்தி இலைச்செடின்னு சொல்லுவாங்க. ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மூணுத்துக்கும் சேர்ந்த மாதிரி வாசனை உள்ளது இந்த செடி. ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும். குழம்புகள்லையோ சாலட்லேயோ இல்லை பிரியாணி எதுலனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த செடி தான் இது. இதுவும் வந்து செடி வகையை சேர்ந்தது கிடையாது, குறு மரம் வகையை சார்ந்தது தான். இதையுமே கட் பண்ணி விட்டு தொட்டிகளில் வளர்க்கலாம். இதுலேயுமே பூக்கள் பிடிக்கும். இதையுமே ப்ரொபகேட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அதிலிருந்து ஒரு தண்டு கட் பண்ணி வச்சா கூட பக்கத்தில் அடுத்த புது கன்று வந்து முளைச்சி வந்துடும். ஃபாரின்ல இதை வந்து ஜமைக்கா பெப்பர்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நம்ம உடலுடைய மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஒரு சக்தி தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க.
இந்த சர்வ சுகந்தி இலையிலையுமே நம்ம உடலுக்கு தேவையான நிறைய தாது பொருட்கள் நிறைஞ்சிருக்கு. இதையுமே கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம். காய வச்சு இந்த இலைகளை வந்து பத்திரப்படுத்தி வச்சுட்டோம்னா அப்பப்போ நம்ம வந்து சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். முழு இலையாகவும் வச்சுக்கலாம், இல்லை பவுடராக இருந்ததுன்னா கஷாயங்களில், பிரியாணி, குருமா எதுலனாலும் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் போல் எடுத்து தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செடியுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். 150 ரூபான்னு சொல்லி நர்சரியில் வாங்கினேன். எல்லா நர்சரியிலையுமே இந்த சர்வ சுகந்தி இலை செடி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த செடி வந்து கருவேப்பிலை செடி. இந்த செடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக எல்லாருடைய வீடுகள்லையுமே இருக்கும். இல்லாதவங்க தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம். மாடி தோட்டத்தில் இப்போ எல்லாருமே வந்து தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க. இடம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கிரவுண்டில் வச்சா பெரிய மரம் மாதிரி வளரும். இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம அன்றாட சமையலில் இல்லை காலையில் சட்னியாக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். கருவேப்பிலை பொடி செய்யலாம், கருவேப்பிலை சட்னி செய்யலாம். இதில் இருக்க சத்துக்கள் வந்து சொல்லவே முடியாது. இதில் நிறைய மினரல்ஸு இதெல்லாம் இருக்கிறனால சுகர் பேஷண்ட் வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 10 இலைகளை கழுவி மென்று சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இன்சுலின் சுரப்பு கூட அதிகமாகுது. அதனுடைய அவங்களுடைய சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்தது வந்து ரோஸ்மேரி செடி. இந்த இலைகளுக்கு அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும். இதை சூப்ஸில், சாலட்ஸ்லாம் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மனம் இருக்கும் நம்மளுடைய டிஷ்ஷஸ்க்கு. இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறனால இதில் வந்து ஒரு எண்ணெய் கூட தயாரிக்கிறாங்க. அது வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த இலைகளுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை டீயாவோ கஷாயமாவோ எடுத்துக்கும் போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராகுது. இந்த செடி வந்து எல்லா நர்சரியிலையுமே ஈஸியாக கிடைக்குது. மினிமம் 30 rupees to 50 rupees வரைக்கும் சொல்கிறாங்க. அடுத்து இது காமிக்கிறது வந்து இஞ்சி செடி. இஞ்சி வந்து இப்போ என்கிட்ட பெரிய செடி வந்து அது வந்து அறுவடை எடுத்தாச்சு. அப்போ வந்து நான் வீடியோ எடுக்க மறந்து போயிட்டேன். இப்போ தான் ஒரு சின்ன துண்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே இப்போ வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இஞ்சி வளர்கிறதுக்கு அந்த நுனிபாகம் லேசாக வளர்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சா கூட நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்த்துடலாம். ஆனால் இந்த இதுக்கு வந்து மண் கலவை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மணல் வந்து அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா அந்த கிழங்கு மாதிரி இருக்கிறதுனால வந்து மண்ணை ரொம்ப தோட்டத்து மண் ரொம்ப இருந்ததுன்னா வந்து அழுகிரும். அதனால இந்த மணல் வந்து நிறைய சேர்த்து 40 பங்கு மணல், அதுக்கப்புறம் கொஞ்சம் மண், அப்புறம் இந்த மாட்டுச்சாண உரமோ ஆட்டுச்சாண உரமோ இதை கலந்து அந்த மாதிரி ஒரு கலவையில் இந்த இஞ்சி செடியை வந்து நடும்போது நல்லா வரும். இஞ்சி வந்து பச்சையாவோ இல்லை காய வச்சு சுக்காவோ வந்து நம்ம அன்றாடம் வந்து கண்டிப்பாக அதை பயன்படுத்துகிறோம். நம்ம சளிக்கோ இல்லை கபத்தை எடுக்கிறதுல வந்து சுக்குக்கு மிஞ்சின மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இஞ்சி சாறு வந்து காலையில் சாப்பிட்றதுனால நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இஞ்சியை அரைச்சி தலையில் பத்து போட்டால் ஒத்த தலைவலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்பாங்க. அப்புறம் இஞ்சி கூட தேன் கலந்து சாப்பிட்டோம்னா ஆஸ்மா பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஜீரண சக்தியும் தூண்டும். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக இஞ்சி சாறு கொடுத்தோம்னா பசியை தூண்டி குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மசாலா செடிகள் எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய செடிகள். இன்னும் 1-2 செடிகள் இருக்குது. அதை காமிச்சோன்னா இன்னும் ரொம்ப வீடியோ லென்த் ஆயிரும். லெமன் கிராஸ்லாம் இருக்குது. இந்த இலைச்செடிகள் எல்லாமே நம்மளுடைய ஹாட் கிளைமேட் கண்டிஷனுமே ரொம்ப நல்லா வளருது. இதுக்கு வந்து மண் கலவை பார்த்திங்கன்னா செம்மண் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. செம்மண் கூட கொஞ்சம் மணல், அதுக்கப்புறம் 1 பங்கு கொக்கோபீட். கொக்கோபீட் எதுக்கு சேர்க்குறதுனா அந்த மண் வந்து நல்லா இளக்கமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொக்கோபீட், அப்புறம் உரம் எதுனாலும் சரி, வெர்மி கம்போஸ்ட் இல்லைனா ஆட்டுச்சாண உரம், மாட்டுச்சாண உரம் எதுனாலும் 1 பங்கு சேர்த்து அந்த மாதிரி ஒரு மண் கலவையில் நடும்போது இந்த செடிகள் எல்லாமே நல்லா வளருது. இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து ஒன்லி ஆர்கானிக் மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த இலைகளை வந்து நேரடியாக பயன்படுத்துறதுனால இதுக்கு வந்து இன்ஆர்கானிக், அதாவது கெமிக்கல் உரம் வந்து கொடுக்கக்கூடாது. இந்த செடிகளுக்கு வந்து பெரிய அளவில் பூச்சி தாக்குதல்னு இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை. இந்த மழைக்காலங்களில் புழுக்கள் அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசல் மட்டும் நம்ம ரெகுலராக மற்ற செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி இதுகளுக்கு மேலே தொளிச்சு விட்டாலே போதும். மற்றபடி பெரிய பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை. எளிமையாக நம்ம வீடுகள்லேயே மாடி தோட்டங்கள்லேயே அழகாக வளர்க்கலாம் இந்த செடிகள். இந்த மாதிரி செடிகளை வந்து கிடைச்ச இடம் இருந்தால் நிறைய வாங்கி வளர்க்கலாம். இடம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் முக்கியமானது 1-2 வாங்கி வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.